வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்றைக்கி எபிசோடில் மீனாவோட அப்பாவுக்கு உங்களுக்காக நான் ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேங்க. என்ன சின்ன பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுத்து ஏமாத்துற மாதிரி நினச்சியா அப்படின்னு மீனாவோட அப்பா கோவப்படுறாரு. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நொப்பான்னு வந்து நின்னேன்னா நான் உன் மடியில் தூக்கி வச்சு கொஞ்சமே நினச்சியா அப்படின்னு திட்டுறாரு. கதவை திறந்து வைக்காதுன்னு சொன்னால் ஏன் திறந்து வச்ச, கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு மீனாவோட அம்மாவையும் திட்டுறாரு. வீட்டை விட்டு அவளை வெளியில் போக சொல்லு அப்படின்னு கோவமாக கத்துறாரு. என்னால் வெளியில் தலை காட்ட முடியலை, உன்னோட பொண்ணு மளிகைக்காரன் கூட ஓடி போயிட்டாலான்னு எல்லாரும் கேட்குறாங்க, விஆர்எஸ் வாங்கி வீட்டில் உட்காரலான்னு தோணுது அப்படின்னு கோவமாக கத்துறாரு. நான் பெத்த பொண்ணை நானே கொண்டுட்டேன்ற கெட்ட பேர் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வெளியில் போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுதுகிட்டே வெளியில் வந்துடுறாங்க. செந்தில் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கிறாரு. வாட்ச்க்கு எதுவும் ஆகலை, நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். இங்கே நம்ம நிற்க வேணாம், இந்த இடத்த விட்டு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க மீனா. பைக்கில் போகிறப்ப அழுதுகிட்டே வராங்க. எங்கள் அப்பா முன்னாடிலாம் என்னை திட்டினது கூட கிடையாது, ஆனால் இப்போ எப்படி பேசிட்டார் தெரியுமா அப்படின்னு அழுறாங்க. ஏன் அவர் இப்படி மாறிட்டாருன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என் மேலே தான் தப்பு மீனா, நீ ஒழுங்காக வேலைக்கு போயிருப்பேன், நான் தான் தேவையில்லாமல் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். வருத்தப்படாத மீனா அப்படின்னு மீனாவை சமாதானப்படுத்துகிறாரு செந்தில். இதுக்கிடையில் மயிலை பார்க்குறதுக்காக மயிலோட அம்மா வராங்க. மயிலுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அவள் எங்கே இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் ரூமில் இருக்கிற சம்பந்தி அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. மயிலை போய் ரூமில் பார்க்குறாங்க. இப்போ எப்படிமா இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. முந்தனேத்து நைட்டு ஃபுல்லாக தூங்கலம்மா, அதான் தலைவலி வந்துருச்சு அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. அவர் வேறு இப்படி நடந்துக்கிறாரா, அவர் மாறிடுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்குமா, அதான் தலைவலிக்குன்னு ரூம்குள்ளே இருந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வருத்தமாக இருக்கிறேன்னு மாப்பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க மயிலோட அம்மா. அதாம்மா எனக்கு புரியலை, இந்த ரூம்குள்ளே வராங்க, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு கேட்குறாங்க, ஆனால் நான் வருத்தமாக இருக்கிற விஷயம் மட்டும் அவருக்கு புரியவே மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க மயில். நேற்று நைட்டு நான் தாம்மா அவரை கூப்பிட்டு வச்சு பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னை திட்டுறாங்க, நீங்கள் ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அழுதுகிட்டே தாம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன் மேலே பாசமாக தான் இருக்கிறேன், அதுக்கு நான் எப்படி நிரூபிக்கணும்னு அவர் கேட்டார், என்னை ஹனிமூன் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மயில். நான் கேட்டது கரெக்டு தானம்மா அப்படின்னு மயில் கேட்குறேங்க. நீ சொன்னது தான் கரெக்டு மயில், நான் சூட்டோட சூட்டாக உன் மாமனார்கிட்ட போய் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறேங்க. எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் ட்ராவல்ஸில் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறேங்க. ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துக்கு பேக்கேஜஸ்லாம் வச்சுருக்குறாங்களா அப்படின்னு மயிலோட அம்மா சொல்கிறேங்க. மாப்பிள்ளையும் மயிலும் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு பாண்டியன்கிட்ட கேட்குறேங்க. நாங்கள் தான் அடுத்த மாதம் அனுப்பி வைக்கிறோன்னு சொன்னோமே அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. மயிலோட அம்மா சொல்கிறாங்க, கல்யாணமான கையோட வெளியில் போயிட்டு வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை பற்றிலாம் யோசிக்காதீங்க, பணம்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை, நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, பணத்தை பற்றிலாம் நாங்கள் யோசிக்கலை, சரவணனுக்கு வேலை இருக்குமேன்னு தான் யோசித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை இருந்துட்டு தாங்க இருக்கும், அவங்க போயிட்டு வந்துடட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க மயிலோட அம்மா. பாண்டியன்மே சரி நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், எல்லா செலவையும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கிடையில் மயிலோட அம்மா மயில்கிட்ட சொல்கிறாங்க, இதுதான் உனக்கு கிடைச்ச சரியான சான்ஸ் மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஹனிமூனுக்கு போயிட்டு வரும்போது மாப்பிள்ளை நீ என்ன சொன்னாலும் தலையாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்மலாட்டம் பொம்மை மாதிரி நீ அவரை ஆட்டி வைக்கணும், அந்த நூல் உன் கையில் தான் எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டேம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மயில். ஒரு பக்கம் செந்தில் கதிர்கிட்ட அந்த மீனாவோட அப்பா நடந்துக்கிட்ட விஷயத்தை பற்றி பேசிட்டு வர்றாரு. மீனா ரொம்ப பாவம், ரொம்ப அழுதுட்டா அப்படின்னு சொல்கிறாரு. என்னை கல்யாணம் பண்ணதுக்காக இனிமேல் அவள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். மீனா அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க, அதானே பிரச்சனை, நானும் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். கதிர் நக்கலா, நீ எதுவும் குடிச்சிருக்கியானே அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன குடிச்சிட்டு வளர்றேன்னு நினச்சியாடா, கண்டிப்பாக நான் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கதிருமே இப்போது நானும் உன்ட்ட ஒரு சீக்ரெட் சொல்கிறேனே, நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சனி ஞாயிறு லீவில் நானும் ஆக்டிங் டிரைவராக போகலான்னு இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. உடம்பு கெட்டு போயிருண்டா, அந்த 2 நாள் ரெஸ்ட் எடுடா அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். நான் அப்பாட்ட 10,000 பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், நான் கொடுத்தாகணுன்னே அப்படின்னு சொல்கிறாரு கதிர். நீ சொன்ன விஷயத்த நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நான் டிரைவராக போக போகிற விஷயத்த நீயும் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னே அப்படின்னு சொல்கிறாரு கதிர். டீல் ஓகேவானே அப்படின்னு கையை நீட்டுறாரு. செந்தில்மே ரொம்ப சந்தோஷமாக கையை கொடுக்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. செந்தில் மீனாவுக்காக கஷ்டப்பட்டு படித்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போவாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.